ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு கத்திரிக்காய் ரெசிபி பார்க்க போகிறோம். அது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஓகேங்களா? அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு இதயத்திலும் ஏதாவது ஒரு வழி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை அறிவாளிகள் புன்னகையில் மறைத்து கொள்கிறார்கள். ஓகே, இப்போ நாம் சமையலுக்கு போகலாம். இது கத்திரிக்காய் எனக்கு பெருசாக தான் கிடச்சிது, சின்னதாக கிடைக்கல. அதனால் நான் இதை 8ஆக வெட்டியிருக்கேன். நீங்கள் சின்ன கத்திரிக்காவாக இருந்தாக்கா 4ஆக வெட்டினா போதும். நான் இது பெருசாக தான் கிடச்சிது எனக்கு இங்கே, அதனால் நான் இந்த பெருசே நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதை எண்ணெயில் வறுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம கத்திரிக்காய் நல்லா வணங்கிடுச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு மசாலா வறுத்துக்க போகிறோம். அதுக்கு 3/4 டீஸ்பூன் முழு மெழுகு, 1/2 டீஸ்பூன் முழு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு இதை வறுத்துக்கிறோம். இதோட முழு கொத்தமல்லி 1 டீஸ்பூன். இதை நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த கடலை வச்சுருக்கேன். அதாவது நிலக்கடலை தான், முதலே வறுத்து தோல் உரிச்சது. அது 3 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போது சால்னா தாளிச்சிக்கலாம். இது நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதில் 6 பல்லு பூண்டு வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இதோட 15 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 6 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், உப்பு 3 டீஸ்பூன், இப்போ இது நல்லா கொதிக்குது. இதில் இந்த கத்திரிக்காவை போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காயிலேயே நல்லா வணங்கட்டும் கொஞ்ச நேரம். புளி நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஒரு 1.5 கிளாஸில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை இதில் ஊற்றிக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போது 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சோம் இல்லைங்களா, தேங்காய் கல்லெல்லாம் அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். 2 நிமிஷம் ஆனோடனே அப்புறம் பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டால் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.